வணக்கம். அபிஸ் சேனல். பாலிகேப் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய பங்குகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 9 ஜனவரி அதாவது 8 ஜனவரி முடியும் போது கிட்டத்தட்ட 5400 பக்கம் இருக்கிறது. வித்தின் ஒரு 1 or 2 டேஸில் வந்து என்ன ஆகுது, கிட்டத்தட்ட 30% இழந்து 1800 வரைக்கும் இழந்து 3600 போகுது, திரும்ப 4600 போகுது, திரும்ப கீழே இறங்குது. ஸோ என்ன பிரச்சனை, அதை தாண்டி இந்த பங்கினுடைய உள்ளார்ந்த மதிப்பு என்ன, இன்ட்ரின்சிக் வேல்யூ என்ன. இப்போ இந்த பங்கில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் மாதிரி போயிட்டு இருந்தது, இந்த மாதிரி ஒரு ஐடி ரைடு சர்ச் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. பட் ஜனவரி 8 அந்த சமயத்தில் நிறைய செய்தி சேனல்கள் வந்து என்ன போட்டாங்க அப்படின்னா, நிறைய பணம் வந்து இவங்களுடைய சேல்ஸில் காமிக்காமல், அதாவது ஐடி ரைடு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரி கட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய வந்து அக்கௌண்ட் பண்ணாமல் கேஷ் சேல்ஸ் பண்ணிட்டாங்க, நேரடியாக விற்றுட்டு அதை வந்துட்டு இதில் காமிக்காமல் ப்ரமோட்டர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை. ஸோ இது வந்து ஐடி ரைடு நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியுடைய சிஎஃப்ஓவாக இருக்கட்டும், அந்த கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் எல்லாருமே எங்ககிட்ட ரைடு நடந்திருக்கு, பட் எங்ககிட்ட இன்னும் வந்து ரொம்ப நாள் நடக்கும், அதனால் எங்களுக்கு வந்து எந்த விதமான எழுத்துப்பூர்வமான ரிட்டன் கம்யூனிகேஷன் அஃபிஷியலாக இன்கம் டேக்ஸ்லேருந்து வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து உண்மை. இது வரைக்கும் அந்த செய்தி சேனல்கள் எல்லாருமே வந்துட்டு இன்னும் இன்கம் டேக்ஸ்லேருந்து எந்த விதமான உறுதியான தகவல் வராட்டியும் இவங்க எல்லோரும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத ஓப்பனாக எழுதுகிறாங்க. பட் எந்த அளவுக்கு அது உண்மை அப்படிங்கிறது அவங்களுடைய இன்டர்னல் சோர்ஸஸ் வச்சு எழுதுகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த நிறுவனத்தினுடைய பங்கு வந்து உள்ளார்ந்த மதிப்பு என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய 2 மெத்தட் வச்சும் பார்ப்போம். இப்போ பாலிகேப் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 8 ஜனவரியில் 5300 1400 இருந்தது, 3800 வரைக்கும் இறங்கிடுச்சு, திரும்ப 4200 அப்படி போயிட்டு திரும்பவும் இப்போ இறங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஷீட்டை வச்சு அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா மொத்தம் 15 கோடி பங்குகள் வச்சுருக்காங்க. தற்போதைய விலை வந்து 4335 மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து 65,000 கோடி. ஒரு நல்ல பெரிய கம்பெனி தான். இபிவி மெத்தடில் நம்ம எடுத்துக்கூடிய ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 864 கோடி நெட் ப்ராஃபிட், அதாவது கடந்த 5 ஆண்டுகளில் நடந்ததோட ப்ராஃபிட்டை ஆவரேஜ் பண்ணி எடுத்திருக்கோம். அந்த வகையில் வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பங்கினுடைய மதிப்பு வந்து லைபிலிட்டிஸ் எல்லாத்தையும் கழிச்சோம்னா 756 டெப்ட்டை மட்டும் கழிச்சோன்னா 929 இது நம்ம ஆவரேஜாக எடுத்துருக்கிறதுனால. அப்படி இருந்தாலுமே மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் கிடைக்கல. ஒருவேளை ஒஸ்ட் கேஸ் சினாரியோ இவங்க பிரச்சனை தான் அப்படின்னு சொன்னால் இருக்கிறதுலே கம்மியான ப்ராஃபிட்டான 500 கோடி ரூபாய் எடுத்து பார்த்தோம்னா 416 590 இப்போ இந்த இரண்டுமே வந்து கிட்டத்தட்ட 10லேருந்து 8 மடங்கு வரைக்கும் அதிக வேலையில் தான் அது வித்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற நம்ம காமிக்குது. இப்போ பஃபட் கால்குலேஷனில் அவங்களுடைய க்ரோத்தை வச்சே பார்த்தோம்னு சொன்னால் நம்ம எப்படி பார்க்குறோம்னா 1269 கோடியிலிருந்து இந்த அளவுக்கு வளர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துருக்கோம். அப்படி பார்த்தாலும் கூட 3710 தான் அந்த நிறுவனத்துடைய மதிப்பு. இப்போ விற்கிற விலையோடு அதுக்கு வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் இல்லை அப்படிங்கிறதா நம்மளுடைய இது வந்து பெஸ்ட் கேஸ் சினாரியோ. 28% வளர்ச்சியெல்லாம் எடுத்திருக்கும், அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குமாங்கிறதெல்லாம் டவுட்ஃபுல் தான். நாமினலாக ஒரு 15% க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கூட 2200 ஐடி ரைடு நடந்திருக்கோ நடக்கலையோ எப்படி இருந்தாலும் நமக்கு இது கொஞ்சம் அதிகமான விலையாக தான் தெரியுது. இப்போ இந்த பங்கினுடைய ஆராய்ச்சியை பார்த்துருப்பீங்க. இது வந்து எங்களுடைய ஆராய்ச்சி மட்டும்தான், வாங்குங்க விற்றுருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பைசல் ரெக்கமெண்டேஷன் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து செபி அப்ரூவ் ரிசர்ச் அனலிஸ்ட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரோ இல்லை. வாங்கலாமா இல்லையாங்கிற முடிவு எடுக்கணும்னா நீங்கள் உங்கள் ஆராய்ச்சியை செஞ்சுட்டு தயவு செஞ்சு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. நன்றி, வணக்கம்.